ஏ லட்சுமி, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாரு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல எல்லாருக்கும் திஷ்டி சுத்தி போடணும். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க அத்தை. இப்பவே ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து இவங்க கூட சேர்ந்துட கூடாதான்னு ஆசையா இருக்கு. ஆனா விதி இவங்களை எப்பதான் சேர்த்து வைக்கும்னு தெரியலையே. பாரதி கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஐயோ, அப்பா அம்மா 2 பேரும் தலையில முட்டிக்கிட்டாங்க. காலையில எழுஞ்சவனே தலையில கொம்பு முளைக்கும். இதெல்லாம் யாரா உனக்கு சொல்லி கொடுத்தா? அப்படிலாம் எதுவும் இல்ல. ஐயோ தம்பி, இது கதை இல்ல, நிஜம். ஆதித்யா சொன்னது உண்மைதான். நீங்க 2 பேரும் கொம்போட இருக்கிறத நினைச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன பாட்டி சொல்றீங்க? இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? சோ சிம்பிள் தம்பி. நீங்க 2 பேரும் இன்னொரு தடவை தலைய முட்டிக்கணும். பாட்டி அவ்வளவுதானா? முட்டிட்டா போதுமா? அவ்வளவுதான். அப்பா அம்மா 2 பேருமே முத்த கொடுங்க. மித்ரா, இன்னைக்கு என் பர்த்டே. நீ தான் எனக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க. பட் எதிர்பாராம சில விஷயங்கள்லாம் நடந்து எல்லாமே சுத்தமா மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு புரியுது. பட் இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொண்ணுங்களை மரியாதை இல்லாம யார் நடத்தினாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. சாரி மித்ரா. மித்ரா, நடந்தெல்லாம் மறந்துரு. ஹாப்பி பர்த்டே ஆதி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா இந்த மித்ரா விடவே மாட்டா. நாம சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சு மூக்குல வேர்த்திருக்கும். அதான் அண்ணனும் தங்கச்சி கிளம்பி வந்துட்டாங்க. அத்தை மெதுவா பேசுங்க. அப்படித்தான் பேசுறது. விழுந்துற போது விழுந்தா விழுகட்டுமே, எனக்கு என்ன பயம். இப்போ இவங்க கூட சேர்ந்து கேக் கட் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. மித்ரா, ரிலாக்ஸ். எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல மித்ரா. நானும் இங்க நடந்ததை பார்த்து ஷாக் தான் ஆயிருக்கேன். ஆதி இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாரா இல்ல தெரியாம பண்றாரான்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த குடும்பத்தை பாத்தியா, இவ்வளவு அசிங்கப்பட்டும் அந்த சுவடே தெரியாம ஆதி கூட பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சரோஜாவை வச்சு நான் போட்ட பிளான் எல்லாமே உல்டாவா மாறிடுச்சுன்னு இன்னைக்கு அந்த குட்டி சாத்தான ஆதி குடும்பத்துல ஒருத்தனாவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ தெரியல. ஆனா இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுன்னு. ஆதிக்கு கார்த்தி அவனோட பையன்னு தெரியாது. ஆனா ஆதிக்கே தெரியாம அவர் அந்த குடும்பத்து பக்கம் மெதுவா போயிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பண்ண போறோம்? விட மாட்டேன்னு, விடவே மாட்டேன். முதல்ல இந்த அப்பா பையன் சென்டிமெண்ட்டை உடைக்கணும். போன் ஆன்ல இருந்ததை எப்படி கவனிக்காம விட்ட? பாரதி தான் கால் பண்றா. எப்படி இருந்தாலும் காலை எடுத்துருவானே, ஆனா எடுக்கல. என்னவா இருக்கும்? This number is currently switched off. Please try again later. ரிங் போச்சு. செகண்ட் கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எங்க போயிருப்பான்? பாரதி, சீக்கிரம் வந்து படுமா. நீங்க படுங்க பாட்டி, நான் வந்துடுறேன்.
try again later. மனோவுக்கு ஃபோன் பண்ணியா பாரதி? பண்ண பாட்டி. எங்க இருக்கானா தெரியல. போன் ரிங் போய் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும் பாரதி. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன மனோ பத்தி இவ்வளவு யோசிக்கிற? தெரியலையேமா, ஏதோ மனசுக்கு தப்பா படுது. அது என்னன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுமா. காலையில இருந்து ஒரே பிரச்சனை. அதான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க. பேசாம போய் தூங்கு, எல்லாம் சரியாயிடும். சரி பாட்டி. என்ன பண்ணா எங்க போனானே தெரியலையே. கிட்டத்தட்ட அவனை பார்த்து 5-6 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அவன் ஞாபகமே இல்லாம போச்சே.